Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் லோபிதால் ரூல் அந்த கான்செப்ட் படி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் 7.35. எவாலுவேட் த லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin mx டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காகவே இது எல்லாமே ஒரு லிமிட் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ். லிமிட் பேஸ் பண்ணதுன்னா என்னென்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு ஜீரோவை அப்ரோச் பண்ணும்போது இங்கே தான் ஜீரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஆக்சிஸில் ரைட் ஹேண்ட் சைடையோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் படியோ ஜீரோ அப்ளை பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எதை அப்ரோச் பண்ணும் அப்படின்றதான் உங்களுக்கான கொஸ்டின். சரிங்களா? சரி, ஓகே, ஃபைன். இப்போது நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin mx பை எக்ஸோட வேல்யூ எம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 11th ஸ்டாண்டர்டில் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x பை எக்ஸோட வேல்யூ 1ன்னு படிச்சிருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா சைன் இந்த இடத்துல 1x இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே சைன் 1x இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அதோட வேல்யூ 1ன்னு உங்களுக்கு கிடைக்கும். 11th ஸ்டாண்டர்டில் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ இது எப்படி வருது அப்படின்றத லோபிதால் ரூல் படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு 0வை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னாகும்? சைன் எம் 0 அப்படின்னு வரும், டிவைடட் பை 0ன்னு வரும். ஸோ எம் இன்ட்டு 0 சைன் 0 தான். இப்போ சைன் 0 டிவைடட் பை 0. சைன் 0வோட வேல்யூ என்னது? 0. ஸோ 0 பை 0ன்னு வரும். 0 பை 0ங்கிறது ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? லோபிதால் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். லோபிதால் ரூலை அப்ளை பண்ணணும். பேசிக்காக நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ சைன் எக்ஸும் டிஃப்ரென்ஷியபிள் தான், எக்ஸும் டிஃப்ரென்ஷியபிள் தான். ஓகேவா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? இந்த கொஸ்டினை எழுதிட்டு ஓகேவா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு போட்டுட்டு சைன் எம்எக்ஸோட வேல்யூன்னு என்ன பண்ணணும்? காஸ் எம்எக்ஸ் ஆகும். எம்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எம்ன்னு வரும். ஓகே. ஸோ பேசிக்காக நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் ஃபார்முலா தான். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்ன்னு வரும்ல, அதுதான். சைன் எம்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எம்எக்ஸ், எம்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எம்ன்னு வரும். டிவைட் பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ 0 அப்ளை பண்ணி பாருங்கள். 0 அப்ளை பண்ணிங்கன்னா எம் இன்ட்டு காஸ் எம் எக்ஸுக்கு பதிலாக 0. அப்போ எம் இன்ட்டு 0 0ன்னு தான் வரும். கரெக்டாக? அடுத்த ஸ்டெப்பில் எம் இன்ட்டு காஸ் 0ன்னு வரும். காஸ் 0வோட வேல்யூ என்னது? 1. அதனால எம் இன்ட்டு 1ஓட வேல்யூ எம் தான். ஸோ அதனால தான் இங்கே எம் அப்படின்றது ஆன்சராக வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் புரிஞ்சுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.